இந்திய மக்களவையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஒருவரின் ஆசனத்துக்கு அடியில் பெருமளவான ரூபாய் நோட்டுகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என மக்களவை தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்று மாலை இந்த பண நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை மக்களவையில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. எனினும் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான முறுகல் காரணமாக தொடர்ந்தும் மக்களவை அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றன. நேற்றும் இது போன்று மக்களவை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி மக்களவையிலிருந்து வெளியேறியிருந்தது. இதன் பின்னர் பாதுகாப்பு ஊழியர்கள் வலிமையாக சோதனை நடத்தும் பாணியில் நேற்றும் சோதனை நடத்திய போது மக்களவை உறுப்பினர் அபிஷேக் மனு சிங்வியின் ஆசனத்துக்கு அடியில் இருந்து பெருமளவான பண நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது உடனடியாக மக்களவை தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த பணத்துக்கும் தமக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை என அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். சாதாரணமாக தாம் மக்களவைக்கு வரும்போது 500 ரூபாய் நோட்டை மாத்திரமே கொண்டு வருவதாகவும், எனினும் தமது ஆசனத்துக்கு கீழ் இவ்வளவு தொகை பணம் கண்டுபிடிக்கப்பட்டமை தமக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மக்களவையில் பெருமளவான பண நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் அபகீர்த்தியான செயலாகும் என்று பலரும் கருத்துரைத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அரசியல்வாதியும் நடிகருமான விஜயின் தமிழ் மக்கள் வெற்றி கழகம் எதிர்க்கட்சியாக உருவாகும் என்று மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய உறுப்பினராக இருக்கும் கனிமொழி தமிழக அரசியல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த கனிமொழி நீதிமன்றத்தால் பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமக்கு அரசியலில் நாட்டம் இருக்கவில்லை என்றும், எனினும் தமது தந்தையான முன்னாள் முதல்வர் கருணாநிதியே தம்மை மக்களவைக்கு செல்லுமாறு வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி இறந்த பின்னர் தலைவர்களின் வெற்றிடங்கள் காணப்பட்டதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வந்தனர். அதே நேரம் தற்போது அது நிரப்பப்பட்டிருக்கிறது. தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அந்த இடத்தை நிரப்பியிருக்கிறார். எனினும் எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர்கள் வெற்றிடம் தற்போது நிறைந்து காணப்படுகிறது. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளாக இருக்கும் எவருமே எதிர்க்கட்சிகளாக செயற்படவில்லை. அவர்கள் சாதாரண கட்சி தலைவர்கள் போலவே செயற்படுகின்றார்கள். எனவே அதனை நிரப்பி தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக வருகின்ற கட்சியானது உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறான நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் வெற்றி கழகம் தொடர்பாக கருத்து கேட்ட போது அவர் நேரடியாக பதிலை சொல்லாமல் புதிதாக வந்திருக்கின்ற தலைவர்கள் உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்.